தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்மளோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த புதிய நடைமுறை அப்படின்னு இருக்கிறத மாவட்ட தலைவர்கள் சிலர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஆனால் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு திரு பீட்டர் அல்போன்ஸும் சொல்லியிருக்கிறாரு. இந்த அதிருப்திக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அவங்கள என்ன மாதிரியான சில விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்த போறீங்க? அதாவதுமா, காங்கிரஸ் பேர் இயக்கத்துல மக்கள் பணியும் கட்சி பணியும் மாற்றுபவர்கள் யாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடைய தலைமை அவருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய ஒப்புதலோடு இந்த ப்ராசஸ் முறை முன்னாடியெல்லாம் எப்படின்னா யார் யார் நியமிக்கணும் அப்படின்ட்டு 1-2 பேர் சேர்ந்து சில தலைவர்கள் ஒரு காலங்காலமா நியமிப்பாங்க மாவட்ட தலைவரை. இப்போ ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா எல்லோருக்கும் வாய்ப்பு தரணும். இங்க என்ன நடக்குதுன்றத காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமையாகும். அந்த ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் செல்ல வேண்டும், எல்லோருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில தான் இதை வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் நியமிக்கலாம். யார் யாருக்கு சில பேர் தகுதி உள்ளவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துவதும் புறந்தள்ளுவதுமாக காலங்காலமாக ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு தகுதி உள்ளது, எங்களை பரிசீலிக்கவில்லை, எங்களுக்கு அந்த வாய்ப்பே தரவில்லை என்று. அப்படி யாருக்கும் உழைப்பவர்கள், இந்த கட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் யாரையும் விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில இதை ஒரு அமுக்கமா செய்யாம வெளிப்படைத்தன்மையோடு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். யார் யாருக்கு தகுதி இருக்குதோ அதை மூத்த தலைவரோடு ஆலோசித்து இது யார் யாரெல்லாம் பொருத்தமானவர்கள் என்று தேர்ந்தெடுப்பது ஒரு முறை. இன்னொரு முறை, கிராம கமிட்டியை நியமிப்பதற்காக, கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி நாளை மறுநாள் அந்த ஓரியன்டேஷன் கூட்டம் நடக்க இருக்கிறது, பயிற்சி முகாம். அந்த கூட்டத்தில் சில வழிகாட்டுதலை சொல்ல போறோம். இப்போ யார் யாருக்கெல்லாம் கிராம கமிட்டி போட முடியாதோ, நகர கமிட்டி போட முடியாதோ, பேரூர் கமிட்டி போட முடியாதோ, மாநகராட்சி கமிட்டி போட முடியாதோ அவர்கள் இதுல சங்கடப்படுறது நியாயம்தான். யார் யாரெல்லாம் கட்சி பணி ஆற்ற முடியும், இந்த கமிட்டிகளை வெற்றி பெறாமல் பட வேண்டிய சவால் அதை எடுத்துக்கொண்டு அதை நிரூபிப்பதற்கு, கட்சி பணி ஆற்றுவதற்கு மாவட்ட தலைவர்கள் நிறைய பேர், ஏராளமானோர் தயாராக இருக்கிறார்கள். ஆனா யாரோ 1-2 பேர் இதுல அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்ற அடிப்படையில அவர்கள் 2 நாட்களாக அவர்கள் கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த கருத்தை யாரும் நாங்கள் புறந்தள்ளவில்லை. ஆனால் ஜனநாயகம் தான் மேலோங்கி நிற்க வேண்டும். நான் மாவட்ட தலைவர், என் கீழே உள்ளவர், என்னையே சுற்றி சுற்றி வந்தவர் இதற்கு விண்ணப்பிக்கலாமா என்று 1-2 பேர் கேள்வி கேட்டதாக நான் அறிகிறேன். நேரடியாக எனக்கு இது அறிவிப்பு என்ன செய்தார்கள், பேசினார்கள் என்று தெரியாது. இருந்த போதிலும் ஜனநாயகம் என்பது எல்லோருக்குமான ஜனநாயகம், எல்லோருக்குமான வாய்ப்பு இருக்க வேண்டும். அதுவும் காங்கிரஸ் பேரியக்கம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமாகட்டும் ஜனநாயகமாகட்டும் தூக்கி பிடிக்கின்ற கட்சி. ஆகவே இதில் விருப்பமில்லாதவர்கள் தன்னுடைய போட்டியிலிருந்து விலகி கொள்ளலாம். கட்சிக்காக உழைப்பவர்கள், கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலோடு சொல்லும் செய்திகளை ஏற்றுக்கொள்பவர்கள் தொடரலாம். இதுதான் எங்களுடைய பார்வை. எனக்கு முன் பேசிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கூட இதைதான் வலியுறுத்தி சொன்னார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே வெளிப்படைத்தன்மையோடு காங்கிரஸ் பேரியக்கத்தை நடத்துவதற்கு தான் நான் எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறேன். அந்த அடிப்படையில பொதுவெளியில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பெறுவது என்பதே முதல் முறையாக ஏதாவது ஒரு தேசிய கட்சி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பெற்று யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்று ஏதாவது இதுவரை செய்தி வந்திருக்கிறதா என்றால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது ஒரு புதிய முயற்சி, நல்ல முயற்சி. இதுதான் ஜனநாயகம். அவர்களுக்கும் தெரிய வேண்டும். எனக்கும் இந்த கட்சியில் மாவட்ட தலைவருக்கோ மாநில பொறுப்பாளர்களுக்கோ மனு அளிப்பதற்கும் கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை எவ்வளவு காலம் மறைத்து வைத்திருக்க முடியும்? அந்த உரிமை எல்லோருக்கும் தர வேண்டும். அந்த உரிமையை தான் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் இதை எதிர்ப்பார்கள். அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும், இதில் விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. விலகிக் கொள்ளலாம் சொல்லலாமா? விருப்பம் இல்லாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதல் நாங்கள் செய்கிறோம். சரி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.